Hi friends, Group 1 preparation பற்றி பார்க்க போகிறோம். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஹையஸ்ட் போஸ்டிங்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர், நெக்ஸ்ட்டு வந்து டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் சர்வீஸ், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் ஜாப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நெக்ஸ்ட்டு டிஎஸ்பி இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். புக்ஸ் டு ரெஃபர், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், ட்ரை மாங்க் டெஸ்ட். ஸோ இப்போ ஸ்கீம் ஃபார் தி ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் அண்ட் ஓரல் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் 150 கொஷின்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 50 கொஷின்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 3 hours எக்ஸாம், 200 கொஷின்ஸ், அது வந்து 300 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 90 மார்க்ஸ், அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ். கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்கு பாருங்கள். ஸோ சமச்சர் புக்கு அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதேமாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி அண்ட் சயின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி பாருங்கள், இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதெல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ். அடுத்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் வந்து 21 to 32. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிக்கும் போது 35, 37 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லியுமே ஒரு 2 or 3 டாபிக்ஸ் சிலபஸ்லேருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் வந்து சுரா பப்ளிகேஷன் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்னே புக்கு இருக்கும். ஸோ அந்த புக்கு முடிஞ்சால் வாங்கி படிங்க. அப்படின்னா சக்தி பப்ளிகேஷன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுரா பப்ளிகேஷனில் 5000 கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஐ ஆல்ரெடி சைட். ஸோ இதில் வந்து ஜிகே டுடேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பாருங்கள். அதில் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் பாருங்கள். ஸோ நியூஸும் நீங்கள் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரு நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விளக்கமான இல்லை விவரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 3 பேப்பர்ஸ் இருக்குது. ஈச் பேப்பர் வந்து 250 மார்க்ஸ். இன்ட்ரி ஆன் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 100. டோட்டலாக பார்த்திங்கன்னா 850 மார்க்ஸ். அதில் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் ஃபார் பிசி, எஸ்சி எஸ்டி, பிசிஎம், எம்பிசிலாம் பார்த்திங்கன்னா 255. அதர்ஸ் வந்து 340. இதுவும் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3 hours ஃபார் ஈச் பேப்பர் 3 hours. ஸோ இதில் மெயின் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோஷியல் இஷ்யூஸ், இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா, அதை பற்றி நீங்கள் படிக்கணும். ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த இந்தியன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ அந்த காலத்தில் சங்கத்தமிழ் காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் கல்ச்சர் எப்படி வளர்ந்தது,
அதை பற்றிலாம் நீங்கள் படிக்கணும். ஹெரிட்டேஜ்னா பரம்பரை சொத்து, பிறப்புரிமையால் அடைவது. ஸோ அதை பற்றி நீங்கள் படிக்கணும். தட்சிணாமூர்த்தி அவர் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் நாகரிகமும் பண்பாடும் அதை பற்றிலாம் அவர் புக் எழுதியிருக்காரு. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அந்த இதுக்கெலாம் யூஸ் ஆகும் அந்த டாப்பிக்லாம். ஸோ அவரோட புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பேப்பர் 3 பார்த்திங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி, அதிலே வந்து ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு. டு பயோடைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைஃப் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் என்விரான்மெண்ட்டை பற்றிலாம் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி, தட் இஸ் எ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் தி குளோபல் எக்கானமி இன் இந்தியா, அதை பற்றியும் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் 2014 கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அதில் மேல் வந்து 120, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கொஷின்ஸ். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 119, BC வந்து 117 ஃபார் மேல், 116 ஃபார் ஃபீமேல். MBC 116 ஃபார் மேல், 115 ஃபார் ஃபீமேல். BC முஸ்லீம் 113 ஃபார் மேல், 112 ஃபார் ஃபீமேல். SC 110 ஃபார் மேல், 111 ஃபார் ஃபீமேல். ST 105 ஃபார் மேல், 104 ஃபார் ஃபீமேல். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 2017 பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ், 2015 இயர்லேயும் 50 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 39 இன் 2017, 42 இன் 2015. இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னா 27 ஃபார் 2017, 2015 25 கொஷின்ஸ். ஹிஸ்ட்ரி வந்து 25, 24 in 2015. Biology 15, 13 in 2015. Economics 12, 11 in 2015. Geography 11, 18 in 2015. Chemistry 8, 7 in 2015. Physics 8, 11 in 2015. GK General Knowledge 5 in 2017. ஸோ நிறையா படிங்க. ஸோ படித்ததை நல்லா எழுதி பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.